ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 HP சோலார் வாட்டர் பம்பிங் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மா பம்பு 5 HP 10 ஸ்டேஜி. போரோடைய ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 260 அடி என்னமோ சொல்லியிருக்காங்க. அதில் 220 அடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் இறக்க போகிறோம். போர் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கேசிங். பேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 545 14 பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸ்டாண்டு இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மைசூர். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி வேலிக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் பண்ணணும். 3 ஏக்கரா 3 ஏக்கரா அந்த மரத்து வரைக்கும் இருக்குது. ஃபுல்லாகவே நெல் வயல் தான். ஓகே, நெக்ஸ்ட் குழி எடுத்துகிட்டு ஸ்டாண்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டர் இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம் வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ டேரோ பம்பு 10 ஸ்டேஜி. இதோடைய ப்ரெஷர் எல்லாம் செம்மையாக இருக்கும். உண்மையிலே நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் இந்த 320 வாட்ஸ் பேனல்லே போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேபிள் வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கு பேப்பர் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேபிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேணுன்ற கேபிள், போர் மூடி, கப்ளிங்கு, டேப்பு, அதுக்கப்புறம் காலர் மட்டும் எடுத்து பார்க்கலாம். அடாப்டர் மட்டும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோம் எக்ஸாக்டாக இருக்கான்ட்டு. அடாப்டர் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும், இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடாப்டர் செக் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜி டெக்ஸ்மோவில் டேரோ பம்பு 10 ஸ்டேஜி. ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 அடி வேலை செய்யும். 300 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பு வந்து வேலை செய்யும். பம்புடைய அதிகபட்ச ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 ஆம்ஸ் அந்த ரேட்டில் போவோம். அந்த ரேட்டிங்கிறதுனால நம்மளுக்கு ப்ரெஷரும் நல்லாயிருக்கும். ஒரு 8 ஆம்ஸ் 7 ஆம்ஸ் சோலாரை பொறுத்த வரைக்கும் 7 ஆம்ஸ் வந்துருச்சுனாவே அந்த ப்ரெஷர் வந்துடும். 7 to 8க்குள்ளே வந்துடும். கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸ் போகிற வரைக்கும் தான் ஓடும் அப்படின்னுவாங்க. ஏன்னா வோல்டேஜ் இருக்கணும், அதே டைமு ஆம்ஸ் இருக்கணுன்றதுனால. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரா பக்கம் பாசனம் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேற ஒரு காட்டில் தண்ணி வந்ததுனால அவங்க பெருசாக பாசனம் பண்ணல. இந்த டைம் மட்டும் நெல் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்திருக்கு. அதனால் வந்து சோலார் போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்துருக்கோம். நம்மளை வந்து கூப்பிட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா நம்ம மைசூர் பக்கம் திப்பு, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணசேகர் அணை அந்த இடத்துல. அது சும்மா ஒரு 300-400 அடி தான். அதனால் தண்ணி வந்து என்றைக்குமே வற்றாது. அதனால் வந்து 300 அடி ஹையஸ்ட்டு. 200 அடி இறக்குனா போதும்னு சொல்லிட்டு 200 அடி இறக்கி விட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டார்டர் ஆன் ஆஃப் தான். மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப்லேயே வேணும்னாலே ஒரு 1000 அடி 2000 அடி ஒரு கிலோமீட்டரில் போய்ட்டு நான் ஆன் பண்ணிட்டு வரணும், யூஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆன் ஆஃப் ஆனாலும் மோட்டரே ஆன் ஆஃப் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கான்றது. இப்போ மோட்டர் வந்து ஓடிட்டுருக்கு. 2 இன்ச் டெலிவரி, 220 அடி மோட்டர் இறக்கிருக்கு. மோட்டருடைய ஆழம் வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா 300 அடி வேலை செய்யும். நம்ம வந்து 220 அடி வேலை போட்டிருக்கோம். இது ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏற்கனவே ஆன் பண்ணி பார்த்துட்டேன். ப்ரெஷரு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு 25,000 லிட்டர் அசால்ட்டாக வேலை செய்யும். அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குது. இதேமாதிரி உங்களுக்கு 3 HP 5 HP ஹெவி மாடல் வேணாலும் சரி, லோ மாடல் வேணாலும் சரி, இல்லை செகண்ட்ஸ் பேனல் வேணாலும் சரி, எது புது பேனல் வேணாலும் சரி, ஹெவி மாடலு எல்லாமே